ஹலோ எவ்ரிவான். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஹவு டு பிகம் கான்ஃபிடென்ட். அதாவது ஃபவுண்டேஷன் ஆஃப் கான்ஃபிடென்ட் வந்து நம்மளுக்கு எப்படி ஒரு ஃபவுண்டேஷன், ஒரு பேஸ்மெண்ட்டை எப்படி பில்ட் பண்ணுறது. கான்ஃபிடென்ஸுன்றது நெக்ஸ்ட் லெவலு, பட் அதுக்கான ஃபவுண்டேஷன்ஸை நம்ம போட்டால் தான் அந்த கான்ஃபிடென்ஸ் லெவலை நம்மளால் ரீச் பண்ண முடியும். அப்படி இல்லைனா ஜஸ்ட்டு நான் கான்ஃபிடென்ஸாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு 5 மினிட்ஸ் இருக்கலாம், 10 மினிட்ஸ் இருக்கலாம், அதுக்கப்புறம் அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து மறைஞ்சு போயிடும். ஓகே, ஃபவுண்டேஷனில் ஸ்டெப் நம்பர் 1 என்னென்னா, மேக் அ ப்ராமிஸ் டு யுவர் செல்ஃப் அண்ட் மேக் இட் ஹேப்பன். ஓகே, ஒரு ப்ராமிஸ் உங்களுக்கு நீங்களே மேக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதை நடக்க வைங்க. செட் பண்ணுற கோலை நீங்கள் ரீச் பண்ணுறீங்களோ இல்லை அதில் வந்து நீங்கள் தோற்று போயிருக்கீங்களோ அதெல்லாம் அவசியமே இல்லை. என்ன ப்ராமிஸ் பண்ணீங்களோ உங்கள் மைண்டுக்கு அதை வந்து உங்கள் பாடியில் ஆக்ஷன்ஸாக கொண்டு வாங்க. ஸோ எல்லாருமே இந்த ரேட் ரேஸ் கேள்விப்பட்டிருப்போம். சோஷியல் மீடியாவில் ரேட் ரேஸுன்றதே ஒரு நெகட்டிவான ஒரு நேமாக மாறிடுச்சு. பட் அது கிடையாது. ரேட் ரேஸ் வந்து நம்ம கம்பெனிஸு அப்படின்னு சொல்லிட்டு வேறு யாருக்கோ சொல்லிட்டு நம்ம ரேட் ரேஸ் போகிறதுக்கு பதிலாக நம்மளுக்கு நாமளே ரேட் ரேஸ் போகணும். ஓகேங்களா, நம்மளுக்கு நாமளே எப்படி ரேட் ரேஸ் போகணும்னா, நமக்குன்னு ஒரு கோல் செட் பண்ணிட்டு அதுக்காக நம்ம ரேட் ரேஸ்க்குள்ளே என்ட்ராகணும். ஓகேங்களா, எவனோ ஒருத்தன் ஒரு கம்பெனி வச்சுருக்கான், அவனுக்கான கோல்ஸுக்காக நான் ரேட் ரேஸ் ஓடுறது எப்படி இருக்குது, என்னோடய கோல்ஸ் நான் ஒன்று வச்சுருக்கேன், அதை அட்டைன் பண்ணணும், அதுக்காக நான் ரேட் ரேஸ் ஓடுறது எப்படி இருக்குது. பட் இந்த ரேட் ரேஸுக்கெல்லாம் முன்னாடி முக்கியமான விஷயம் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகேங்களா, நீங்கள் என்ன கோலை செட் பண்ண போகிறீங்க, அந்த கோலை நீங்கள் இதுக்கு முன்னாடி பண்ணிருக்கீங்களா. ஓகேங்களா, ஸோ அந்த கோலை வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி சின்ன சின்ன கோல்ஸாக நீங்கள் வந்து அட்டைன் பண்ணுறோம்னோ அதில் வந்து விக்ட்ரி, அதாவது எல்லாத்துலேயுமே விக்ட்ரி பார்க்கலனாலும் பரவாயில்ல, மோஸ்ட் ஆஃப் த அந்த கோல் செட் பண்ணதில் மோஸ்ட் ஆஃப் த கோல்ஸில் நீங்கள் வந்து விக்ட்ரி ஆகிருக்கீங்களா அப்படின்னு சொல்கிறத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போ என்னையே எடுத்துக்கோங்க. நான் வந்து யூடியூப்பில் வீடியோஸ் மேக் பண்ணி போஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா, யூடியூப் வந்து நான் ஃபஸ்ட்டு நாள் நான் வந்து வீடியோ ரெக்கார்டிங் பண்ணுவேன், கண்டென்ட்லாம் எழுதி. செகண்ட் நாள் வந்து நான் அந்த வீடியோவை வந்து எடிட் பண்ணிட்டு அதே நாளே நான் அதை வந்து போஸ்ட் பண்ணுறேன். எப்படி, ஃபஸ்ட்டு நாள் வந்து நான் வந்து வீடியோ ரெக்கார்டிங் பண்ணுறேன், கண்டென்ட்லாம் எழுதி முடிச்சுட்டு. ஓகேங்களா, இது வந்து எனக்கு ஃபஸ்ட்டு டேக்கான டாஸ்க்கு. செகண்ட் டேக்கு வந்து நான் எடிட் பண்ணி அந்த வீடியோவை வந்து போஸ்ட் பண்ணி முடிக்கிற வரைக்கும் நான் வந்து தூங்கவே போக மாட்டேன். ஸோ அதுதான் என்னோடய செகண்ட் டே டாஸ்க். ஸோ இந்த நான் 2 டே டாஸ்க்கோடு நான் நிறுத்திட்டேன். நான் இந்த 2வது நாளே நான் விக்ட்ரி, அதாவது நான் இந்த மாதிரி ஜெயிச்சிட்டேன், 2வது நாளே நான் எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் 3வது நாள் ஸ்டாப் பண்ணிட்டேன்னா என்னால் கண்டினியூஸாக ஒரு கோலாக போகவே முடியாது. ஸோ இதுக்கு பேரும் ரேட் ரேஸ் தான். ஸோ இது வந்து எனக்காக நான் அதாவது எனக்காக நான் ரேட் ரேஸ் போகிறேன், வேறு யாருக்கோ போகிறதுக்கு பதிலாக. ஓகேங்களா, ஸோ இதுதான் இந்த ரேட் ரேஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். நீங்களே யோசிச்சு பாருங்கள், எந்தெந்த விதத்தில் நம்ம கான்ஃபிடென்ட்டாக இருப்போம். நம்மளுக்கு ஒரு ரொம்ப தெரிஞ்ச விஷயத்தில் நம்ம செம்ம கான்ஃபிடென்ட்டாக இருப்போம். இப்போ வந்து 2 சினாரியோ எடுத்துப்போம். ஃபஸ்ட்டு சினாரியோவில் வந்து எனக்கு வந்து பைக்கு சூப்பராக ஓட்ட தெரியும், பட் ஆனால் எனக்கு கான்ஃபிடென்ட்டே இல்லை. ஓகேங்களா, கான்ஃபிடென்ட் இல்லைன்றதை விட கான்ஃபிடென்ட்டும் இல்லை, எனக்கு ஷை டைப் வேணாம். ஓகேங்களா, இதே செகண்ட் சினாரியோ வச்சுப்போம். செகண்ட் சினாரியோவில் நான் பைக் அவ்வளோவா ஓட்டினது இல்லை. ஓகேங்களா, வெறும் 4 கீர் ஓட்டியிருக்கேன். கீரில் வந்து ரொம்ப பேசிக்கான மாடல் 100 சிசி மாடல் தான் நான் ஓட்டியிருக்கேன். ஓகேங்களா, இப்போ ஃபஸ்ட்டு சினாரியோவில் எனக்கு சூப்பராக வண்டி ஓட்ட தெரியும். ஓகேங்களா, எந்த வண்டி கொடுத்தாலும் நான் ஓட்டுவேன். பட் ஆனால் என்னோடய ரிலேட்டிவ் வீட்டுக்கு நான் போகிறேன். ஸோ அந்த ரிலேட்டிவ் வந்து எனக்கு பைக்கு அவங்க வச்சுருக்கிறது ஒரு சூப்பர் பைக்கு. ஓகேங்களா, அதை வந்து என்கிட்ட கொடுத்துட்டு, நீ இந்த பைக்கை ஓட்டு அங்கே கடைக்கு போயிட்டு நீ இதை வாங்கிட்டு வா சம்திங் இதெல்லாம் சொல்லிட்டு என்கிட்ட வந்து அந்த பைக்கை கொடுக்குறாங்க. பட் நான் அந்த இடத்துல வந்து கான்ஃபிடென்ட் இல்லை, எனக்கு வந்து ஒரு பிரேவ்னஸ் இல்லை. ஸோ இவ்வளோ பெரிய பைக்கை என்னை நம்பி கொடுக்குறாங்களே, நான் இதை பத்திரமா எடுத்துகிட்டு போயிட்டு பத்திரமா எடுத்துடணுமே, இதோட மற்றவங்க பொருள் வேறையாச்சு இது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சின்னு இருந்தேன்னா என்னால் அந்த பைக்கை தொடவே முடியாது. ஸோ நான் வந்து நடந்து தான் போய் வாங்கிட்டு வரேன் தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதே செகண்ட் சினாரியோவில் எடுத்துப்போம். எனக்கு வந்து அவ்வளோலாம் பைக் ஓட்ட தெரியாது, ஓரளவுக்கு பைக் ஓட்ட தெரியும். சூப்பர் பைக்ஸ் அளவுக்குலாம் என்னால் ஓட்ட தெரியாது. பட் என்னோடய ரிலேட்டிவ் வந்து சூப்பர் பைக் எனக்கு கொடுத்து இந்த மார்க்கெட் போய் இதை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ அந்த நேரத்தில் நான் செம பிரேவாக, ஏய் பரவாயில்லையே சூப்பர் பைக்கா எப்போ வாங்கினது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாடலாக அந்த சிசியா அப்படி இப்படின்னு பேச்சு போட்டு அந்த பைக்கை வாங்கிட்டு நான் மார்க்கெட் போகிறேன். மார்க்கெட் போயிட்டு வாங்கிட்டு வந்துடுறேன். இப்போ இதனால் என்ன பெனிஃபிட் ஆச்சு? ஸோ கான்ஃபிடென்ட்டு, பிரேவ்னஸ்ஸு, ஷைனஸ்ஸு. ஸோ இந்த 3 விஷயத்துமே கான்ஃபிடென்ட்டை வந்து நான் அப்ஸ்கில் பண்ணிட்டேன், பிரேவ்னஸ் அப்ஸ்கில் பண்ணிட்டேன், ஷைனஸ்ஸை பிரேக் பண்ணிட்டேன். ஓகேங்களா, ஸோ இந்த 2ல் நான் கான்ஃபிடென்ட்லேயும் பிரேவ்னஸ்லேயும் நான் வந்து டாப்பில் இருக்கிறேன். ஷைனஸை வந்து சுத்தமாக பிரேக் பண்ணிட்டேன் செகண்ட் சினாரியோவில். ஸோ இதனால தான் என்னால் ஒரு டாஸ்க்கை கொடுத்தோன்னா அதை வந்து என்னால் கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சுது. ஈவன் தோ அதில் வந்து நான் பெரிய கான்ஃபிடென்ட் இல்லை. ஆக்சுவலாக நான் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த விஷயம் அவ்வளோவா தெரியாது. பட் இருந்தாலும் என்னோடய கான்ஃபிடென்ட் முக்கியமாக என்னோடய பிரேவ்னஸ்னால் நான் அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். ஓகேங்களா, ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு சினாரியோவும் செகண்ட் சினாரியோக்கான டிஃப்ரென்ஷியேஷன். ஸோ ஓகே, இந்த கட்டுக்கதை, இந்த ஸ்டோரி இதெல்லாம் ஓகேங்களா,
ரியல் லைஃப்‌க்கு வருவோம். நீங்க ஒரு ஆஃபீஸ் போறீங்க ஓகேங்களா? 9 to 5 ஜாப். ஆன் அன் ஆவரேஜா நீங்க மந்த்லிக்கு ஒரு 9 to 7 ஜாப், அதாவது 9 to 5 தான் சொல்லுவாங்க. பட் 9 to 7 ஆயிடும். அதுக்கப்புறம் அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ 9 to 7 ஜாப் ஆன் அன் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துப்போம். ஆன் அன் ஆவரேஜ்ன்னு எடுத்தாலும் நம்மளோட ட்ராவலிங்கு அதெல்லாம் போக ஒரு 1 ஹவர் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ 9 to 8. இதுக்கப்புறம் என்னால என்னதான் பண்ண முடியும்? நான் 8:00 வரேன். நான் அதிலேயே செம்ம டயர்ட் ஆயிடுறேன். ட்ராவலிங் பண்றேன், இது பண்றேன், அது பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரீசன்ஸ் குடுத்துட்டே போலாம். ஓகேங்களா? எப்படி அந்த ஃபர்ஸ்ட்டு சினாரியோல பார்த்த மாரி ஓகேங்களா? என்னால இவ்வளோ பெரிய பைக் குடுக்குறாங்களே, ஸோ என்னால இத ஓட்ட முடியுமா? அதே சினாரியோ தான் இதுக்கும் அப்ளிகபிள் ஆகும். எனக்கு வந்து இவ்வளோ ஒர்க் இவங்க குடுத்துருக்காங்களே, இவ்வளோ டைம நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டேனே இதுக்காகவே. ஸோ இனிமேல்ந்து நான் இந்த டைம் வேற ஸ்பெண்ட் பண்ணணுமா? இதுக்கு மேலயும் நான் வேற எதனா ஒர்க் என்னால பார்க்க முடியுமா? அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மென்டலா நீங்க குடுக்குற ஒரு மெசேஜ் தான் உங்கள ஃபிசிக்கலாவும் டவுன்ஃபால் பண்ண வச்சுது. ஓகேங்களா? ஸோ அதனால கீப் இன் மைண்ட் நீங்க என்னதான் 9 to 8 ஜாப் வந்து நீங்க ஓடி ஓடி உழைச்சாலும், நீங்க ஒரு மந்த்லி சேலரிக்கு சேலரி பேசிஸ்ல நீங்க போயிட்டே இருக்கீங்க. அந்த மந்த்லி சேலரி பேசிஸ் வந்து நல்ல ஹைக்கு இயர்லி நல்ல ஹைக் குடுத்தா பரவால்ல. அந்த சேலரிய வந்து நம்ம மேனேஜ் பண்ணலாம். ஆல்ரெடி நம்மளுக்கு இன்ஃப்ளேஷன் வேற இருக்குது. இன்ஃப்ளேஷன் கான்செப்ட் நெறைய பேருக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். இயர்லி வந்து 7% to 8% வந்து நம்மளோட எக்ஸ்பென்சஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஓகேங்களா? ஸோ இதுதான் இன்ஃப்ளேஷன். ஸோ இந்த இன்ஃப்ளேஷன அட்ஜஸ்ட் பண்ற மாரி அட்லீஸ்ட் ஒரு 9% ஹைக் ஓகேங்களா? அட்லீஸ்ட் 9% ஹைக்காச்சும் ஒரு கம்பெனி இயர்லி ஒரு எம்ப்ளாயிக்கு வந்து குடுத்தே ஆகணும். ஓகேங்களா? ஸோ அது கூட குடுக்கலன்னா ஒரு கம்பெனி, அந்த கம்பெனில நீங்க வொர்க் பண்றது சுத்தம் வேஸ்ட்டுன்னு தான் அர்த்தம். ஓகேங்களா? முடிஞ்சா அந்த கம்பெனிலேருந்து அதில பாண்டு, அக்ரீமெண்ட் போட்டிருந்தா அந்த கம்பெனிலேருந்து நீங்க லீவ் ஆயிடுங்க. ஸோ பாண்ட பிரேக் பண்றதுக்கான அவங்க ஃபீ வந்து கம்மியா இருந்து, இன்கேஸ் உங்களுக்கு நல்ல ஜாப் வந்து வெளியில கிடைச்சிருச்சு. ஸோ இவங்களோட இவங்களோட ஜாப விட்டு போனாலும், அந்த ஜாப் மூலியமா வர ரெவென்யூலேருந்து இந்த ஜாப்க்கு குடுக்க வேண்டிய அந்த ஃபைன் அமௌண்ட்டு, ஸோ அந்த பாண்ட் பிரேக் பண்ணா அந்த ஃபைன் அமௌண்ட் போடுவாங்கல்ல, ஸோ அந்த ஃபைன் அமௌண்ட்ட வந்து பே பண்ணிடலாம் அப்படின்ற கான்ஃபிடென்ட் இருந்துச்சு. அந்த ஜாப் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா மட்டும் பழைய ஜாப்ப விட்டுருங்க. ஓகேங்களா? பழைய ஜாப்ப விட்டு புது ஜாபுக்கு நீங்க ஜம்ப் பண்ணி போகலாம். அப்படி இல்லாம ரிஸ்க் எடுக்கக்கூடாது. ஓகேங்களா? என்னைக்குமே லைஃப்ல ரிஸ்க்குன்றது எடுக்கவே கூடாது. நெறைய பேர் சொல்லுவாங்க, ரிஸ்க் எடுத்தா தான் பயங்கரமா இது பண்ணலாம். நான் ரிஸ்க் எடுத்தேன். நான் ரிஸ்க் எடுத்து இவ்வளோ பெருசா ஆயிட்டேன் பாரு. அப்படி இப்படின்னு நெறைய பேர் சொல்லலாம். ஏமாறாதீங்க. ஓகேங்களா? ரிஸ்க் வந்து கால்குலேட்டிவ் ரிஸ்க்கா தான் எப்பயுமே எடுக்கணும். சும்மா ஏனோ தானோன்னு ரிஸ்க் எடுத்தா லைஃப் வந்து நம்மள பம்படிச்சிரும். ஓகேங்களா? லாஸ்ட்டா சொன்ன ரியல் லைஃப் சினாரியோவும் உங்களுக்கு பத்தல. எனக்கு வேற எதனா நல்ல ஐடியாவே குடு. எனக்கு வந்து இம்ப்ளிமெண்டேஷன் நான் பண்ற மாரி, அதாவது நான் அத செஞ்சு பார்க்கணும். நீ சொல்றத வந்து நான் செய்முறையில அது வந்து உபயோகப்படணும். எனக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும். நான் செய்யப் போறேன். நீங்க சொல்றத வந்து நான் செய்யலான்ற ஒரு ஐடியால இருக்கிறேன். எனக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமா? அப்படின்னு நீ எதனா ஒரு சினாரியோ அதுக்கேத்த மாரி சொல்லு. நான் செய்ற மாரி அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, என்னால எக்ஸாக்ட்டா நீங்க என்னதான் பண்ணி ரெவென்யூ ஜெனரேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்கில்ஸ் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? நான் வந்து காமனா சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில காமனான விஷயத்துல மணி வந்து ஏர்ன் பண்ண முடியும். அது பார்த்தீங்கன்னா, ஆன்லைன்ல நான் சொல்லப் போறதில்ல. ஏன்னா ஆன்லைன்ல எனக்கு மணி ஏர்ன் பண்ண முடியுமா? அப்படின்றது டவுட்டு தான். நான் நெறைய ட்ரை பண்ணிருக்கேன் சின்ன வயசுல. அதுக்கப்புறம் நான் ஒரு லாஸ்ட் 3 இயர்ஸாவே ஆன்லைன்ல மணி ஏர்ன் பண்றது அப்படிலாம் நான் எந்த வீடியோ எதுவுமே நான் பார்த்ததே இல்ல. எல்லாமே ஸ்கேம்ன்னு தான் நான் நெனச்சுக்கிட்டேன். ஏன்னா, அதுக்கு முன்னாடி என்ன போட்டு படுத்துனது அப்படி. எல்லா வீடியோஸுமே ஃபேக்கு. நான் 3 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்த எல்லா ஆன்லைன்ல நான் ஏர்ன் பண்றேன் அப்படின்னு சொல்றது எல்லாமே ஃபேக்கா தான் இருந்துச்சு. நான் ஆன்லைன்ல ஏர்ன் பண்றோம் அப்படின்னு சொன்னாலே அந்த வீடியோவே ஸ்கிப் பண்ருவேன். அந்த வீடியோ வந்து பார்க்கவே மாட்டேன். நாட் இன்ட்ரஸ்டட்ன்னு குடுத்துட்டு போயிட்டே இருப்பேன். ஓகேங்களா? ஸோ அந்த மாரி தான் போயிட்டு இருந்துச்சு. எனக்கு வந்து ஆன்லைன்ல எப்படி ஏர்ன் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதீங்க. ஓகேங்களா? எனக்கு தெரியாது. ஓகேங்களா? இப்போதைக்கு எனக்கு தெரியாது. மேபி ஃபியூச்சர்ல எனக்கு ட்ரஸ்டபுளா இருந்தா மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேங்களா? ஆஃப்லைன்ல ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்ப வந்து ஆ ஃபர்ஸ்ட் திங் எப்பயுமே ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னா, அதுக்கான பீப்பிள்ஸ் வந்து உங்களுக்கு அரவுண்ட்ல இருக்கணும். ஓகேங்களா? ஒரு பொருள நீங்க வந்து இன்னொருத்தர்கிட்ட போய் சேர்க்க போறீங்க. அட் த கமிஷன் ஒரு சின்ன கமிஷனுக்காக. எக்ஸாம்பிள்க்கு எடுத்துக்கிறேன். ஒருத்தர் வந்து ஒரு கிராமத்திலேருந்து வராரு. ஸோ அவர் வந்து அவங்க கிராமத்துக்குள்ளேயே ஒரு பிசினஸ் பண்ணணும்னு நெனைக்கிறாரு. அந்த கிராமத்தில வந்து அவர் பண்ண போற பிசினஸ்ஸு சில பேருக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். ஆனா சில பேருக்கு யூஸ்ஃபுல் இல்லாம இருக்கலாம். இதே தான் எல்லாத்துக்குமே அப்ளிகபிள் ஆகும். கிராமத்துக்கும் சரி, சிட்டிக்கும் சரி. ஓகேங்களா? பட் இங்க என்ன ஒரு டிஃபரன்சியேஷன்னா, கிராமத்தில வந்து அதோட நாலேட்ஜ் தெரிஞ்சவங்க கொஞ்சம் கம்மி. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃபேக்ட்டு. ஓகேங்களா? ஸோ நீங்க வந்து கிராமத்தில போயிட்டு நான் வந்து
கஃபே ஆரம்பிக்க போறேன், அதுக்கப்புறம் பீஸா ஹட் போட போறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அது அந்த அளவுக்கு பூம் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அது நீங்க கிராமத்தில போய் பார்த்தாலே தெரிஞ்சிரும். ஸோ அந்த மாரி ஷோரூம்ஸ்லாம் நீங்க நெறைய இருந்துச்சு கிராமத்தில. என் கிராமத்தில வந்து நெறைய இருக்குன்னா, நீங்களும் தாராளமா ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? அப்படி இல்லன்னா நீங்க ஸ்டார்ட் பண்றது வேஸ்ட்டு தான். ஸோ எப்பயுமே உங்க ஒரு பிசினஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த பிசினஸ்க்கான பீப்பிள் வந்து உங்கள சுத்தி இருக்காங்களா? அப்படின்றத பார்த்துக்கோங்க. அந்த பீப்பிள் கிட்ட உங்களோட ப்ராடக்ட்ட கொண்டு போய் சேர்க்க முடியுமா? அதனால தான் இப்ப வில்லேஜ்ல உள்ளவங்கலாம் சிட்டீஸ்க்கு என்டர் ஆகுறாங்க. ஓகேங்களா? ஸோ சிட்டீஸ்ல வந்து அந்த நம்ம பிசினஸ் ஒண்ணு கொண்டு போறோம்னா, அந்த ப்ராடக்ட்ட பை பண்றதுக்கான பீப்பிள் வந்து நெறைய பேர் இருப்பாங்க. ஓகேங்களா? அதோட நாலேட்ஜ் வந்து நெறைய பேர் கிட்ட இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் சிட்டிக்கு எல்லாருமே மூவ் ஆவறதே வேலை விஷயத்துக்காகவும் சரி, பிசினஸ்க்காகவும் சரி. ஸோ ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ல வந்து பார்ட் டைம் ஜாப். ஓகேங்களா? பார்ட் டைம் ஜாப் வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஹோல்சேல்லேருந்து பை பண்ணலாம். அதாவது சென்னையில வந்து மார்க்கெட் இருக்கு. ஸோ அந்த மார்க்கெட்டு பாரிஸ் நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த பாரிஸ்லேருந்து ஹோல்சேலா நெறைய பொருள் கிடைக்கும். ஓகேங்களா? நீங்க அங்க போய் ஒன்ஸ் நீங்க பார்த்தா தான் தெரியும். நான் வந்து சொல்ல முடியாது. ஏன்னா எக்கச்சக்க பொருள் இருக்கு. ஓகேங்களா? சொல்ட்டா லிஸ்ட்டு போயிட்டே இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு நெறைய ப்ராடக்ட்ஸ் குமிஞ்சு கிடக்குது. ஸோ ஹோல்சேல்ல பை பண்ணி ரீட்டெயிலுக்கு விக்கிறவங்க எல்லாருமே சென்னையில வாங்கி விக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே பாரிஸ் தான். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பாரிஸ் வந்து நல்லா செட் ஆகும். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஆஃப்லைன்ல நீங்க பார்ட் டைம் ஏர்ன் பண்ணணும்னா இந்த 2 ஐடியாஸ் தான் கைஸ். ஸோ இந்த 2 ஐடியாஸ்ல ஒண்ணு வந்து ஹோல்சேல் மார்க்கெட்லேருந்து நீங்க ஒரு பல்க்கான பர்ச்சேஸ் பண்ணிட்டு அத வந்து ரீட்டெயில்ல டைரக்ட்டா பீப்பிள் கிட்ட செல் பண்றது. ஓகேங்களா? டைரக்ட் பீப்பிள் கிட்ட செல் பண்றது. அதாவது ரீட்டெயில் கடைங்களுக்கு சேல் பண்ணாம, டைரக்ட்டா பீப்பிள் கிட்டயே ஃபேஸ் டூ ஃபேஸ் அவங்க கிட்டயே செல் பண்றது. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த பார்ட் டைம் ஒரு பிசினஸா கன்சிடர் பண்ணலாம். இன்னொன்னு வந்து மேனுஃபேக்சரர் கிட்டேருந்து டைரக்ட்டா ப்ராடக்ட்ஸ வாங்கி அத வந்து ரீட்டெயில் சப்ளையர்ஸ்ன்றது யாரு? ஸோ கடைங்க. ஓகேங்களா? நார்மல் கடைங்க. ஹோல்சேல் கடைங்க கிடையாது. நம்ம நார்மலா டே டு டே லைஃப்ல போய் வாங்கிட்டு வர ரீட்டெயில் கடைங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ரீட்டெயில் கடைக்கு நம்ம மேனுஃபேக்சரர் கிட்டேருந்து வாங்கி டிஸ்ட்ரிபியூட் பண்றோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த நெறைய பேருக்கு தெரியும். ஆனா, இத வந்து செய்யறதுக்கு கம்மியான பீப்பிள் தான் இருக்காங்க. ஸோ இது வந்து நீங்க செஞ்சு பாருங்க. ஸோ ஜஸ்ட் நீங்க ஒரு ட்ரை குடுக்கலாம். ஓகேங்களா? நல்ல மேனுஃபேக்சரர் கிட்டேருந்து நல்ல ஒரு ப்ராடக்ட். ஓகேங்களா? டெய்லி செல் ஆகுற ஒரு ப்ராடக்ட்ட எடுத்து, அத வந்து நீங்க ரீட்டெயில் கடைகள்ல நீங்க அத குடுத்து செல் பண்ணீங்கனாலே போதும். ஜஸ்ட்டு உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் தான் வேல. எந்த கஸ்டமர் கிட்டயும் பேசணும்னு அவசியம் இல்ல. தொண்ட தண்ணி வத்தி பேசி அவங்ககிட்ட செல் பண்ண போய் அவங்க கடைசியில இன்ட்ரெஸ்ட்ட காட்டாம கிளம்பி போவாங்க அப்படின்ற எந்த சினாரியோவும் இங்கெல்லாம் நடக்கவே நடக்காது. ஸோ நான் செகண்ட் சொன்ன சினாரியோ வந்து ஈஸி. ஓகேங்களா? பட் நீங்க வந்து பெஸ்ட்டா குடுக்கணும். நீங்க குடுக்குற ப்ராடக்ட்டும் கஸ்டமர்ஸ் கிட்ட டக்கு டக்குன்னு செல் ஆகுற ப்ராடக்ட்டா இருக்கணும். டே டு டே லைஃப்ல ஈஸியா செல் ஆகுற ப்ராடக்ட்டா இருக்கணும். அந்த ஒரு ப்ராடக்ட்டு சீப்பாவும் இருக்கணும், பெஸ்ட்டாவும் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்படி இருந்துச்சுன்னா, அந்த ப்ராடக்ட் வந்து மேனுஃபேக்சரர் கிட்டேருந்து வாங்கி ரீட்டெயிலர்ஸ் கிட்ட செல் பண்ணும்போது, ரீட்டெயிலர்ஸ் வந்து உங்ககிட்ட அடிக்கடி கேட்பாங்க. நிறைய பல்க்கா பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அப்போ வந்து உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன்லேயே நிறைய கமிஷன் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து செகண்ட் ஐடியா. ஓகேங்களா? ஸோ இந்த 2 ஐடியாஸ் வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் இந்த 2 ஐடியாஸ் குடுத்துருக்கேன். உங்களுக்கு வேற எதனா ஐடியாஸ் கூட தெரியல. அந்த மாரி பார்ட் டைம் ஜாப்ஸ் நிறைய இருக்குது. இந்த ஸ்விக்கி ஓட்டுறாங்க, ஜொமேட்டோ ஓட்டுறாங்க. நிறைய இந்த மாரி ஆப்பர்ச்சுனிட்டீஸ்லாம் இப்ப கொட்டி கிடக்குது. பட் உழைப்பு வந்து நம்மளோடது. அத நம்ம போட்டு தான் ஆகணும். ஓரளவுக்கு சஸ்டெயின் ஆகுற வரைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாரி நீங்க சஸ்டெயின் ஆக உங்களுக்குள்ள இருக்கிற கான்ஃபிடன்ஸ் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஏறிட்டே போகும். அண்ட் வீடியோவோட லாஸ்ட் பார்ட்டுக்கு வந்தாச்சு. ஓகேங்களா? ஸோ இது பண்ணாலும் கான்ஃபிடென்ட்டா இருங்க. ஷைனஸை வந்து ஓவர் கம் பண்ணுங்க. ஷைனஸ் இருக்க தான் செய்யும். ஸோ அத நம்ம வந்து ஓவர் கம் பண்ணி தான் ஆகணும். ஸோ சிம்பிளா ஒரு கோட் சொல்லுவாங்க. "வாயுள்ள பிள்ளை பிழைத்துக் கொள்ளும்" அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளா ஒண்ணு சொல்லுவாங்க. அது வந்து சின்ன வயசுல கேட்கும்போது ரொம்ப சிம்பிளா தான் இருந்துச்சு. பட் அது வந்து வளர வளர தான் தெரியுது. அதுதான் ரியாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வாய் மட்டும் இருந்துச்சுன்னா நீங்க ஏழையா பொறந்திருந்தாலும் சரி, ஸோ நீங்க ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனுக்கு பொறந்திருந்தாலும் சரி, உங்களோட மார்க்கெட்டிங் ஸ்கில்ல வச்சு தான் எல்லாமே இருக்குது. ஓகேங்களா? ஒரு வேலையில போய் நீங்க ஜாயின் பண்ணணும்னாலும் சரி, அதில வந்து நீங்க உங்கள நீங்களே மார்க்கெட்டிங் பண்ணிக்கிட்டா தான் அந்த ஜாப்லயே உங்கள ரெக்ரூட் பண்ணுவாங்க. எந்த ரோலா இருந்தாலும் சரி. ஓகேங்களா? ஸோ ட்ரை டு பிகம் கான்ஃபிடென்ட் பை ஓவர்கமிங் ஷைனஸ். பாய்.